நான் பேசுறத அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ நீங்க எந்த ட்ரேட்லயும் இல்ல, உங்க கண்ணு முன்னாடி எந்த சார்ட்டும் மூவ் ஆகல, எந்த கேண்டில்ஸும் ஃபார்ம் ஆகல, உங்க மணி எந்த பொசிஷனுக்குள்ளாரையும் இல்ல. கொஞ்சம் டைம் எடுத்து இதை ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா இப்ப உங்களை எந்த ப்ரெஷரும் டிசிஷன் எடுக்க சொல்லல. இப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசினா அது ரொம்ப லாஜிக்கலா தெரியும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசினா அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா இதுல என்ன கஷ்டம்னு தான் தோணும். ஏன்னா எஜுகேஷன் ஒர்க் ஆகிற கரெக்டான என்விரான்மெண்ட் இதுதான். நீங்க காமா இருக்கீங்க, கேஆஸ்ல இல்ல, உங்க மணி ரிஸ்க்ல இல்ல, டெசிஷன் எடுக்க டைம் இருக்கு. ஆனா உங்க ட்ரேடிங் இந்த மாதிரி ஒரு காமான மொமெண்ட்ல பிரேக் ஆகுறது இல்ல. உங்களோட காம்னஸ் டிசப்பியர் ஆகும்போது தான் இது பிரேக் ஆகுது. ஒரு அர்ஜென்சி வரும்போது, எனஃப் டைம் இல்லாம ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய மொமெண்ட் வரும்போது, மார்க்கெட் நீங்க எதிர்பார்க்கறத விட ஃபாஸ்டா மூவ் ஆகும்போது, இல்ல ஸ்லோவா மூவ் ஆகும்போது, பிரைஸ் உங்க லெவல் பக்கத்துல வரும்போது, ஒரு லாஸுக்கு அப்புறம் சில நேரம் ஒரு ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் இங்கதான் உங்க ட்ரேடிங் பிரேக் ஆகுது. இந்த வீடியோ அந்த மொமெண்ட்ஸை பத்தி தான். இங்க நீங்க புதுசா எந்த ஒரு செட்டப்பும் கத்துக்க போறது இல்ல, எந்த என்ட்ரி செட்டிங்ஸும் இல்ல, எக்ஸிட் ட்ரிக்கும் இல்ல. ஏன்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் தெரியும், செட்டப் தெரியும், ரூல்ஸ் தெரியும். இந்த வீடியோவோட கோலே நீங்க இது வரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் அது உண்மையாவே தேவைப்படுற மொமெண்ட்ல எப்படி ப்ரொடெக்ட் பண்றதுன்றத பத்தி தான். ஒரு ப்ரெஷர்ல இருக்கும் போதும் நீங்க கத்துக்கிட்டது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே வச்சுக்கிறதுன்றத பாக்கிறது தான். கண்டிப்பா இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிடையாது. இதை நான் ட்ரேடிங் சைக்காலஜின்னு சொல்ல விரும்பவே இல்லை. ஏன்னா ட்ரேடிங் சைக்காலஜி பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதை பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் வேற வேலையை பாரு அப்படின்னு தான் சொல்ல தோணும். கரெக்டு தான். ஏன்னா உங்ககிட்ட டிசிப்ளின் இல்லாததுனால நீங்க ட்ரேடிங்ல ஃபெயில் ஆகல. டிசிப்ளின் ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒன்று நடக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ரூலை லாஸ்டா எப்ப பிரேக் பண்ணியிருக்கீங்க? பிரேக் பண்ணதுக்கு காரணம் உங்களுக்கு என்ன அந்த ரூல்ஸ் புரியலையா, இல்ல அந்த ரூல்ஸை மறந்துட்டீங்களா, இல்ல தப்புன்னு தெரிஞ்ச ரூல்ஸை பிரேக் பண்ணீங்களா? ஹானஸ்டா அந்த மொமெண்ட்டை யோசிச்சு பாருங்க. நிறைய டைம் ஐயோ தப்பு பண்றமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டேலாம் ட்ரேட் எடுக்கிறது இல்லை. அந்த மொமெண்ட்ல நீங்க பண்றது கரெக்ட்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணும். அதனாலதான் நீங்க எடுத்திருப்பீங்க. ஒரு ரீசனபிளா தெரியும், ஜஸ்டிஃபைடா இருந்திருக்கும். ஆனா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அமைதியா உட்காந்து சார்ட்டை பார்க்கும்போது லைவ் மார்க்கெட்ல கரெக்ட்னு தெரிஞ்சது இப்ப கண்ணுக்கு தப்பா தெரியும். இதுதான் ரியல் கேப். லைவ் மார்க்கெட்ல இருக்கிற நீங்களும் ஆஃப்டர் மார்க்கெட்ல அனலைஸ் பண்ற நீங்களும் ஒரே இன்ஃபர்மேஷனை ஒரே மாதிரி ப்ராசஸ் பண்றது இல்லை. ஏன்னா இது ரேண்டமான மிஸ்டேக்னா ஒரு நாள் ரிவ்யூ பண்ணிட்டு இனிமேல்ட்டு இந்த தப்பை பண்ண வேணாம்னு சொல்லி இந்த சாப்டரை முடிச்சிடலாம். அதே சமயத்துல அந்த தப்பு நடக்காது. ஆனா அதே மிஸ்டேக் இங்க திரும்பி வருது. எல்லா ட்ரேட்லயும் வர்றதில்ல, எல்லா டைம்லயும் வர்றதில்ல, குறிப்பிட்ட மொமெண்ட்ல மட்டும் வருது. ஒரு லாஸுக்கு அப்புறம், ஒரு ப்ராஃபிட்டுக்கு அப்புறம், ஐயோ மார்க்கெட் மூவ் ஆயிட போகுதுன்ற ஃபீலுக்கு அப்புறம், இல்ல மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும்போது, உங்களோட கண்ட்ரோல் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும்போது, அப்ப ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதோ கம்மியா தெரியுதுன்றது மட்டும் கிடையாது. அந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல உங்களுக்கு ப்ரையாரிட்டியா வேற ஏதோ ஒன்று மாறுது. ஒரு லாஸுக்கு அப்புறம் ப்ராஃபிட் எடுக்கிறது ப்ரையாரிட்டியா மாறுது. லாஸை ரெக்கவர் பண்ணி கண்ட்ரோலை திரும்ப கொண்டு வர்றது உங்களோட ப்ரையாரிட்டியா மாறுது. ஒரு ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் உங்களோட ரிஸ்கை ப்ரொடெக்ட் பண்ற கடமை ப்ரையாரிட்டில இருந்து போகுது. நம்ம ஏதோ பெருசா கிராக் பண்ணிட்டோன்ட்டு ப்ரொடெக்ட் பண்றத ப்ரையாரிட்டில இருந்து தூக்கி போட்டுறோம். மூவ் மிஸ் ஆகும் போது ஐயோ குட் ட்ரேடை எடுத்துடணும் எப்படியாதுன்றது உங்க ப்ரையாரிட்டி ஆகுது. ஐயோ நான் இந்த ரேஸ்ல இருந்து பின்னாடி போயிடுவணும்ன்ற அந்த ஃபீல் உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட் தான் ஃபாஸ்டஸ்ட் பிளேஸ் டு மேக் மணி நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா நிறைய டைம்ல நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்றதே மணிக்காக இருக்க மாட்டேங்குது. உங்களோட ப்ரையாரிட்டி மணியை ப்ரொடெக்ட் பண்ணும், மணியை மேக் பண்ணுன்றதுல இருக்க மாட்டேங்குது. உங்களை பிளேம் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்றத சொல்றேன். கண்ட்ரோலை திரும்பி கொண்டு வர்றது, சேஃப்டியை ஃபீல் பண்றது, சர்டைனிட்டியை கிரியேட் பண்றது, இல்ல ஒரு ரிலீஃபை தேடி அலையிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியா மாறுது. இப்ப சொல்லுங்க, நீங்களே கான்சியஸா இனிமே இந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டேன்னு சொன்னது ஒர்க் ஆகலன்னா, யூடியூப்ல இருக்கிற என்ன மாதிரி ஒருத்தர் ரேண்டமா டிசிப்ளினா இருங்க ப்ரோ, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ இப்படி சொன்னா அது மட்டும் ஒர்க் ஆயிடுமா? இந்த ட்ரேடிங் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு அசம்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாரும். ஒரு ட்ரேடர் எல்லா மொமெண்ட்லயும் ஒரே ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து தான் ஆப்ரேட் பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் எல்லா எஜுகேஷனுமே ஒர்க் ஆகுது. ஆனா ரியாலிட்டி அப்படி கிடையாது. என்ட்ரிக்கு முன்னாடி நீங்க ஒரு ட்ரேடர், லாஸுக்கு அப்புறம் நீங்க வேற ஒரு ட்ரேடர், ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் நீங்க வேற மாதிரியான ஒரு ட்ரேடர், மார்க்கெட் சைடுவேஸ்ல போகும்போது நீங்க கம்ப்ளீட்டா வேற ஒரு ட்ரேடர். அதனால நான் எப்படி பெட்டரா ட்ரேட் பண்றதுன்றது கொஸ்டினே கிடையாது. முக்கியமான கொஸ்டினே என்னோட ஒஸ்ட் ட்ரேடுக்கு முன்னாடி எனக்குள்ள என்ன நடக்குதுன்றது தான். இந்த கொஸ்டின்ல பிளேம் இல்ல,
ஜட்ஜ்மெண்ட் இல்ல, நான் எமோஷனலி வீக்ன்ற லேபிளும் இல்ல. ஒரு சிம்பிளான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நான் ப்ரெஷர்ல இருக்கேன், என்னுடைய ப்ரையாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. நான் மேனுவலா எதையும் ப்ராசஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸோடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ராஃபிட் கிடையாது, அது சேஃப்டி. அதோட ப்ரையாரிட்டியே உங்களுக்கு ஏதோ இப்போ ரிஸ்க் மாதிரி ஃபீல் ஆகிறத உடனே ரிமூவ் பண்ணணும். ஆக்சுவலா அது ஒரு பிசிக்கல் டேஞ்சரா இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்க மனசுல இருந்தாலே போதும், ஐயோ லேட் ஆயிட்டேன், ஐயோ மூவ் மிஸ் பண்ணிட்டேன், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மார்க்கெட் என்ன சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு, கண்ட்ரோல் என் கையில இல்ல. இந்த சின்ன சின்ன டிஸ்கம்ஃபர்ட் கூட உங்களுடைய இன்டர்னல் ஸ்டேட்டை கம்ப்ளீட்டா மாத்தும். அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் இந்த ட்ரேடு நம்மளோட பிளான்ல இருக்கான்லாம் கேட்காது. இப்போ இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது, அவ்வளவுதான் அதோடைய ரெஸ்பான்ஸ். அதனாலதான் உங்களுடைய ரியாக்ஷன் அர்ஜென்ட்டா வருது. அதனாலதான் உங்களுடைய ஆக்ஷன் உங்க பர்மிஷனுக்கு வெயிட் பண்றது இல்ல. இப்போ ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயத்த பார்க்கலாம். நீங்க ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்றீங்க, அந்த கிளிக்கு முன்னாடி நீங்க ஹானஸ்டா யோசிக்கிறீங்களா? இந்த செட்டப், கண்டிஷன், கிரைட்டீரியா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை பத்திலாம் நான் கேட்கல. அந்த கிளிக் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணணும்ட்டு கான்சியஸா டிசிஷன் எடுத்தீங்களா? ஹானஸ்டா பார்த்தா கிளிக் தான் ஃபர்ஸ்ட் நடக்குது, எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் வருது. ரியாக்ஷன் ஃபாஸ்டா நடந்துருச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்க பண்ணது கரெக்டான்றதுக்கு ரீசன் உங்க மைண்ட் தேடும். இந்த கிளிக்ன்றதுனால நான் ஏதோ என்ட்ரியை பத்தி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. வேலிடான ட்ரேடை வெயிட் பண்ணி மிஸ் பண்றதும் அப்படிதான். அந்த மொமெண்டம் போயிடும், அதுக்கப்புறம் தான் நான் ஏன் என்ட்ரி எடுக்கலன்றதையே நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ரியாக்ஷன் திங்கிங்கை விட ஃபாஸ்ட். இங்க ரியாக்ஷன் என்னன்னா எதுவும் பண்ணாத. அதனால இந்த திங்க் பிஃபோர் ட்ரேடுன்றதெல்லாம் ஒர்க் ஆகாது. ப்ராக்டிக்கலா பேசும். நீங்க திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரியாக்ஷன் டிசைட் ஆகிடுச்சு. இது ஏதோ உங்க கேரக்டர் ப்ராப்ளம்லாம் இல்லை, இது ஒரு ப்ரொடெக்ஷன் ரெஸ்பான்ஸ். மனுஷனுக்கு நேச்சுரலா இருக்கிற விஷயம். ஆனா அந்த ப்ரொடெக்ஷன் ரெஸ்பான்ஸ் உங்களை மார்க்கெட்ல ப்ரொடெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட்டை மட்டும் டெம்பரரியா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ரியாக்ஷன் எல்லா டைம்லயும் வர்றது இல்லை, குறிப்பிட்ட மொமெண்ட்ஸ்ல தான் ஆக்டிவேட் ஆகுது. அந்த மொமெண்ட்ஸை நான் டிரான்சிஷன் மொமெண்ட்ஸ்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் மொமெண்ட் என்ட்ரிக்கு முன்னாடி நடக்குது. பிரைஸ் உங்க லெவலுக்கு பக்கத்துல வருது, கேண்டில் வேகமா மூவ் ஆகுது. இப்போ எடுக்கலைன்னா இந்த மூவ் மிஸ் ஆயிடும், அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோன்ற அந்த ரியாக்ஷன் வருது. செகண்ட் டிரான்சிஷன் மொமெண்ட் ஒரு லாஸ்க்கு அப்புறம், பெரிய லாஸ்லாம் கூட இல்லை, ஒரு சின்ன லாஸ். ஆனா ஃபண்டு பேலன்ஸ் குறைஞ்சதை விட உங்களுடைய கண்ட்ரோல் என்னமோ ரொம்ப அதிகமா குறைஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம பின்னாடி போயிட்டோம், நமக்கு ட்ரேட் பண்ண தெரியல, இதை திரும்பி எடுக்கணும். இன்டர்னல் பெர்ஸ்பெக்டிவே கம்ப்ளீட்டா மாறுது. தேர்ட் டிரான்சிஷன் மொமெண்ட் ஒரு ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் மாறுது. ரூல்ஸ் எல்லாம் அப்படியே அன்னெசரியா தெரியுது. ரூல்ஸே ஃபாலோ பண்ணாம கூட வின் பண்ணிட்டோம்னு தோணுது. நம்மளே ஓனா ஏதோ ஒன்று பெருசா கண்டுபிடிச்சிட்டோம், இது இங்க இருக்கிற எவனுக்கும் தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம்னு ஃபீல் ஆகுது. நார்மலா உங்களுக்கு இது பண்ண வேண்டான்ட்டு ஹெசிடேட் பண்ண வைக்கிற ரிஸ்கான மொமெண்ட்ஸ் இப்போ ரொம்ப சின்னதா தெரியுது. ஃபோர்த் டிரான்சிஷன் மொமெண்ட் மார்க்கெட்ல மூமெண்ட்டே நடக்காத போது, மார்க்கெட் ஸ்லோ ஆகுது, மூமெண்ட்டே இல்லை, ப்ரெஷர் இல்லை, விசிபிளான ஒரு எமோஷன் காணாம போயிடுச்சு. அப்படியே மார்க்கெட்டே ஒரு மாதிரி போர் ஆகுது. இப்போ ட்ரேடிங் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்டா மாறிடும். இந்த 4 மொமெண்ட்ஸும் பேட் மொமெண்ட்ஸ் இல்ல, சென்சிட்டிவ் மொமெண்ட்ஸ், டிரான்சிஷன்ஸ் நடக்கிற மொமெண்ட்ஸ். இப்போ நம்ம சார்ட்டை மட்டும் பார்க்காம அந்த சார்ட் உங்களை எந்த மோடுக்கு மாத்துதுன்றத பார்க்கலாம். இங்கதான் நம்ம அவேர்னஸ்ன்ற வேர்டையை ரொம்ப தப்பா யூஸ் பண்றோம். அவேர்னஸ்னா அப்படியே காமா இருக்கிறது இல்ல அவேர்னஸ்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல. அவேர்னஸ்னா ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றது, தி எபிலிட்டி டு நோட்டீஸ். என்ன நோட்டீஸ் பண்ணணும்? இந்த ட்ரேட் அர்ஜென்ட்டா ஃபீல் ஆகுது, இந்த ட்ரேட் ஹெவியா ஃபீல் ஆகுது, இந்த ட்ரேட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஃபீல் ஆகுது, இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம என்னால கிளிக் பண்ண முடியல, பிளானே இல்லாம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம்னு தோணுது. நோட்டீஸ் பண்ணுங்க. அதோட சண்டை போட வேணாம், அதை எலிமினேட் பண்ண வேணாம், அதை ஜட்ஜ் கூட பண்ண வேணாம். நோட்டீஸ் பண்ணாலே உங்களுக்கும் உங்க ரியாக்ஷனுக்கும் நடுவுல ஒரு கேப் உருவாகும். அந்த கேப் போதும். பர்ஃபெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த கேப் தேவையில்லை. எனஃபான சாய்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த கேப் தாராளமா போதும். கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, இப்போ நான் எந்த மோட்ல இருக்கேன்? அந்த மோட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெமிலியரான ஒரு சுச்சுவேஷனை பார்க்கலாம். நீங்க ஒரு ட்ரேட்ல லாஸ் பண்ணிட்டீங்க, பெரிய லாஸ்லாம் இல்லை, ஆனா உங்களுடைய இன்டர்னல் ஸ்டேட்டை மாத்துறதுக்கு அந்த லாஸ் போதும். திடீர்னு இப்போ மார்க்கெட் உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆகும், மார்க்கெட் உங்களுக்கு எனிமி மாதிரி தெரியும், குவான்டிட்டி அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், டிசிஷன் எடுக்கிற ஸ்பீட் அப்படியே அல்லும், பேஷண்ட் அட்ரஸ் தெரியாம போயிடும். இப்போ அடுத்த ட்ரேடு ஒரு ப்ராபபிலிட்டி இல்லை உங்களுக்கு. நீங்க இழந்த அந்த அத்தாரிட்டி, அந்த பவர்
பவரை திரும்பி ரெஸ்டோர் பண்றதுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியும். ஏதோ அந்த லாஸ் ரெக்கவர் ஆனாதான் திரும்பி அந்த பவரும் கண்ட்ரோலும் உங்க கைக்குள்ள வர்ற மாதிரி ஃபீல் ஆகும். மார்க்கெட் உங்களை சேலஞ்ச் பண்ணிடுச்சு, முடிஞ்சா வின் பண்ணி பாருன்ட்டு உங்களை பர்சனலா கூட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மோட்ல இருக்கிற ட்ரேடர் கொஞ்சம் கூட ஹெசிடேட்டே பண்ணவே மாட்டார். வெயிட் பண்றதே வீக்னஸா தெரியும் இந்த ட்ரேடருக்கு. பேஷண்ட் ஈக்குவல் டு வீக்னஸ், பேஷண்ட் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட். ரூல்ஸை பிரேக் பண்றதுக்கு கூட அவர் ஃபீல் பண்ண மாட்டார். ரூல்ஸ் அப்படியே நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகே ஓகே இங்க வந்துருச்சு, ஓகே இது வந்துருச்சு, இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடலாம். ரூல்ஸ் கூட நெகோசியேஷன் பண்ணிட்டு இருப்பார். இப்ப இங்க கோல் வந்து ப்ராஃபிட் இல்ல, தன்னோட டாமினன்ஸை திரும்பி கொண்டு வரணும், தன்னோட அத்தாரிட்டி தன்னோட பவரை ரெஸ்டோர் பண்ணணும், என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் லூஸ் பண்ணிட்டேன்னு எப்படி 4 பேர்கிட்ட சொல்லுவேன்? இந்த மூட் ரேண்டமா வர்றதில்ல. ஒரு ட்ரேட் அவுட்கம் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை ரெடியூஸ் பண்ணிடுச்சுன்னு ஃபீல் ஆகும்போது வரக்கூடியது தான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை ஈஸியா சரி பண்ணலாம். ஏன்னா லாஸ்ன்றது ஒரு நார்மலான அவுட்கம். ஆனா அந்த லாஸ்ன்றத ஐயோ நான் தோத்துட்டேன்ற அந்த பர்சனல் அவுட்கம் கூட மேப் பண்ணும்போது இந்த மோட் ஆக்டிவேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மோட்ல இருக்கும்னு நம்ம ரெகனைஸ் பண்ணிட்டோம்னா இந்த மோட்ல இருக்கிற ட்ரேடருக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான டிரைவும் துணிச்சலும் அப்படியே துடிதுடிப்பும் இருக்கும். அவருக்கு மோட்டிவேஷன் பண்றதுன்றது அவரை உசுப்பேத்தி விடுறதுக்கு சமம். ஏன்னா இதெல்லாம் ஒரு ரியல் ட்ரேடருடைய ட்ரேடிங் மூமெண்ட்ஸ். இந்த ட்ரேடருக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை, இந்த ட்ரேடருக்கு தேவை லிமிட். குவான்டிட்டிக்கு ஒரு லிமிட், டே லாஸ்க்கு ஒரு லிமிட், ட்ரேடிங் அக்கவுண்ட்ல அவைலபிள் கேபிட்டலுக்கு ஒரு லிமிட், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ்க்கு ஒரு லிமிட். ஏன்னா இந்த மோடோட ப்ரெஷருக்குள்ள ரூல்ஸ் அவைலபிளா இல்லைன்னா டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த ட்ரேடரை நான் புஷிங் ட்ரேடர்னு சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, புஷிங் ட்ரேடர். அவருக்கு தேவை லிமிட், மோட்டிவேஷன் கிடையாது. அப்போ ஒரு இடத்துல நம்ம புஷிங் ட்ரேடர் மாதிரி இப்ப ரியாக்ட் பண்றோம் அப்படின்றத ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவை லிமிட். சரி, இப்போ வேற ஒரு சுச்சுவேஷன் பார்க்கலாம். சார்ட்ல வேலிடான ஃபெமிலியரான செட்டப் வருது, நீங்க என்ட்ரி எடுக்கல, செட்டப் பேடே இல்லை, ஆனா ப்ரீவியஸ் லாஸ் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பெயின் என்ன திரும்ப வந்து ஹர்ட் பண்ணிடுமோன்ட்டு ஹெசிடேட் பண்றீங்க. டைம் பாஸ் ஆகுது, செட்டப் மூவ் ஆகுது, அது கூடவே சேர்ந்து ஐயோ இப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு பெயினும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி ஆனதா ஆச்சுன்ட்டு திடீர்னு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஆனா செட்டப் ஆல்ரெடி எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு, அவ்வளோ லேட்டா எடுத்துட்டோம். சின்ன ரிவர்சல் வருது, ரொம்ப சின்ன லாஸ் தான், அப்படியே பிஎன்எல் லைட்டா லாஸ்க்கு வருது. ஆனா நீங்க எதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த ட்ரேடர் மணியை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணல, பெயின் வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்றாரு. அப்ப இவருடைய ப்ரையாரிட்டி எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை ரெஸ்டோர் பண்றதுக்கு மாறுது. அந்த ப்ரொடெக்ஷன் அவரை லாஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு, ஆனா அதே ப்ரொடெக்ஷன் அவரை என்ட்ரி எடுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த மோட்ல வேலிடான ஒரு ட்ரேடை ஹோல்டு பண்றது ரொம்ப டேஞ்சரா ஃபீல் ஆகுது. பொசிஷனுக்குள்ள இருக்கும்போது பிரீத்திங் கூட ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது. ஆனா அதே ட்ரேடர் லாஸை ரொம்ப ஹோப்போட நிறைய டைம் ஹோல்டும் பண்ண செய்வார். ஏன்னா அவர் அவாய்ட் பண்றதே எனக்கு லாஸ் வரக்கூடாதுன்ற பெயினை தான். அப்ப அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டா அந்த பெயின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா அர்த்தம் இல்லை. வெளியில இருந்து பார்த்தா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கான்ட்ராடிக்டரியா தெரியும். வேலிடான ட்ரேடை ஹோல்டு பண்றதுக்கு பயம், ஒரு லூசிங் ட்ரேடை எக்ஸிட் பண்றதுக்கு பயம். ஆனா ரெண்டுத்துக்கும் கீழே ஒரே ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு பாருங்க, பெயினை ஃபேஸ் பண்ண வேண்டாம். இந்த ட்ரேடருக்கு ஸ்கில் இல்லைன்னு சொல்லிட முடியாது, அவருக்கு பஃபர் டைம் இல்லை, அவ்வளவுதான். ஒரு லாஸுக்கு அப்புறம் இல்ல அவருடைய ப்ரீவியஸ் பெயின் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ரியாக்ஷனுக்கும் நெக்ஸ்ட் எக்ஸிகியூஷனுக்கும் நடுவுல ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் தேவை. ஸோ இந்த ட்ரேடருக்கு தேவை ஒரு பாஸ், ஒரு நோ ட்ரேட் விண்டோ. அதாவது கண்டிப்பா ஒரு நோ ட்ரேட் ஜோன் அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா தேவை. அவருடைய லாஸை பொறுத்து அந்த ஜோன் பெருசாகலாம் சின்னதாகலாம். எமோஷன்ஸ் காம் ஆகட்டும் இல்ல, இன்டர்னல் ஸ்டேட் வந்து ரீசெட் ஆகட்டும். ஏன்னா பெயின் ஆக்டிவா இருக்கும்போது அந்த செல் பண்ற அந்த ஒரு கிளிக்கு ஆட்டோமேட்டிக்கா வராது, பை பண்ணுன்ற கிளிக்கும் வராது. வெளியில இருந்து பாத்தீங்கன்னா இவர் ஏதோ பயந்தாங்குழி மாதிரி தெரியும். ஆனா உண்மை என்னன்னா இவருக்கு போதுமான கரேஜ் இருக்கு. இவருக்கு ஒன்றும் கரேஜ் ஸ்பீச்லாம் தேவையில்லை, இவருக்கு தேவை கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ். இந்த ட்ரேடரை நான் ஹெசிடேட்டிங் ட்ரேடர்னு சொல்றேன். ஸோ உங்களை நீங்க எப்பவாவது ஹெசிடேட்டிங் ட்ரேடர் மோட்ல நீங்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது தெளிவா தெரியும். உங்களுக்கு தேவை ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ்.
நோ ட்ரேட் விண்டோ. சரி, இப்போ இன்னொரு ட்ரேடரை பார்க்கலாம். சார்ட் அனலைஸ் பண்றாரு, ஒரு இண்டிகேட்டர்ல கன்ஃபர்மேஷன் வருது. சரி, இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோன்னு வெயிட் பண்றாரு, அதுவும் வந்துருச்சு. மறுபடியும் உட்காந்து ஒரு ஃபைனலா ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வரட்டும்னு வெயிட் பண்றாரு. இவர் செட்டப்பை தேடல, இவர் மார்க்கெட்ல சர்டைனிட்டியை தேடுறாரு. ஆனா மார்க்கெட்ல எப்ப சர்டைனிட்டி வரும்? ரொம்ப லேட்டா தான் வரும். இப்ப இவரும் ஹெசிடேட்டிங் ட்ரேடரும் வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தெரியலாம், ஆனா கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் சோர்ஸ். ஒரு சில டைம்ல சர்டைனிட்டி மூவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே, இதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தா பெருசா போகுன்ற மாதிரி தெரியும். அதனால என்ட்ரி லேட் ஆகுது. என்ட்ரி மட்டும் லேட் இல்லை, எக்ஸிட்டும் லேட். ஓகே, வெயிட் பண்ணுவோம், இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல. ட்ரேடுக்கு அகெயின்ஸ்டா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இன்னும் ஒரே ஒரு லாஜிக் கரெக்டா இருக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்படி இல்லைன்னா இவர் வேற ஒரு மோடுக்கு போயிடுவாரு. நான் என்ட்ரி எடுத்த ரீசன் கரெக்ட் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணா இது கண்டிப்பா நடந்தே தீரும். எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், ஒவ்வொரு ரூல்ஸையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணேன். அது எப்படி தப்பா போகும்? கண்டிப்பா இது ரீச் ஆகும் வெயிட் பண்ணுவார். அதுவும் எல்லா லாஜிக்கும் பிரேக் ஆனதுக்கு அப்புறமும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். இவர் ஒரு டெசிஷன் பேராலிசிஸ்ல போயிடுவார். இந்த ட்ரேடரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவர் ரூல்ஸை பிரேக் பண்ணவே மாட்டாரு, ஆனா அவர் கிரியேட் பண்ற ரூல்ஸை அவரையே பிரேக் பண்ணிடும். ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ராபபிலிட்டின்றத மறந்துட்டு ஏதோ 1+1 2ன்ற மேக்ஸ் நினைச்சுப்பார். அந்த சர்டைனிட்டியை அவருடைய ரூல்ஸ்குள்ள தேடிக்கிட்டே இருப்பார். இந்த மோட்ல இருக்கிற ஒரு ட்ரேடருக்கு இன்னும் நாலேஜ் வந்து எந்த விதத்திலையும் கிளாரிட்டியை கொடுக்கவே கொடுக்காது. பட் இதுல பிரச்சனை என்னன்னா, அவர் இன்னும் கிளாரிட்டியை தேடி தான் ஓடிட்டு இருப்பார். அது இன்னும் அவரை காம்ப்ளெக்ஸ் ஆக்கின்னு தான் இருக்குன்றது அவருக்கு புரியாது. இன்னொரு இண்டிகேட்டர், இன்னொரு கண்டிஷன், இன்னொரு செட்டப், இதெல்லாம் அவருடைய கன்ஃபியூஷன் வொக்காபுலரியை தான் தாறுமாறா இன்க்ரீஸ் பண்றோம். இந்த ட்ரேடர் ஸ்டெபிளைஸ் ஆகணும்னா லெஸ் கண்டிஷன்ஸ் தான் தேவை. பட் அதை அவர் அக்செப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு தான் நான் நீங்க எந்த மோட்ல இருக்கீங்கன்றத இன்னொருத்தர் சொல்லாம, நான் சொல்லாம, இன்னொருத்தர் சொல்லாம, உங்க பக்கத்துல உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லாம, இதை நீங்களே நோட்டீஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஓகே, நிறைய ரூல்ஸ்ல போயாச்சு, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுவோன்ட்டு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இந்த ட்ரேடரே நினைச்சா மட்டும்தான் உண்டு. இந்த இடத்துல தான் ஸ்ட்ராங்கா அப்சர்வேஷன் முக்கியன்ற அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரும். கன்க்ளூட் பண்ணல, இன்னும் நிறைய பார்ப்போம். பட் இங்கதான் அதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கோங்கன்ற. இவருக்கு வந்து ஒரு மேக்சிமம் கன்ஃபர்மேஷன் சீலிங் தான் வேணும். 2 கன்ஃபர்மேஷனுக்கு மேல பார்க்காத, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு மேல பார்க்காத. இந்த செட்டப் தான் லாஸ் தான். மார்க்கெட் ப்ராபபிலிட்டி தான். 1+1 2ன்ற ஃபார்முலா கிடையாது, கண்டிப்பா நடந்தே தீரணுன்ற அவசியம் கிடையவே கிடையாதுன்ற அந்த புரிதல் தான். ஏன்னா இவருக்கு ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன் இல்லை, இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு எண்ட் பாயிண்டே இல்லைன்றது தான். இந்த ட்ரேடரை நான் ஓவர் திங்கிங் ட்ரேடர்னு சொல்றேன். ஸோ நீங்க எப்பவாவது உங்களை அப்சர்வ் பண்ணும்போது ஓவர் திங்கிங் ட்ரேடிங் மோட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை லெஸ் செட்டப், லெஸ் கன்ஃபர்மேஷன். இன்ஃபேக்ட் ஒரு ரீசெட். என்ன ரீசெட்? மார்க்கெட் ப்ராபபிலிட்டி தான்டா, ஏன்டா இது கூட போராடிட்டு இருக்க, அந்த ரீசெட். ஆனா இதை வெளியில இருந்து சொல்ல முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில இருந்து சொன்னா அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தருக்கு கோபம் வரும், வரதான் செய்யணும், அதுதான் நியாயம். அவரை பிளேம் பண்றதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. ஹீ இஸ் ரைட். ஏன்னா அவருடைய ப்ரையாரிட்டி அதுவா இருக்கு. நம்ம அவரை குறை சொல்றதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி இது ஏதோ ஒரு கேரக்டர்லாம் நினைச்சுக்காதீங்க. அந்த சுச்சுவேஷன்ல யாரு வேணா எப்படி வேணா மாறலாம். அந்த சுச்சுவேஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்றது தான் அதை டிசைட் பண்ணுது. அதையும் சேர்த்து தான் இப்ப இங்க பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஓவர் திங்கிங் ட்ரேடர் மோட்ல நீங்க இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவை ஒரு சின்ன ரியலைசேஷன் தான், வேற எதுவுமே இல்லை. ஓகே, திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி தான்ப்பா, நடந்தே தீரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சின்ஸ் நடந்தே தீரணுன்ற அவசியம் இல்லைன்றதுனால உட்காந்து நிறைய கன்ஃபர்மேஷன் போட்டு நான் ஏன் என் மண்டையை பிச்சுக்கணும், லெட் இட் கோ. இந்த ஒரு ரூல்ஸ்ல ட்ரை பண்ணுவோம். இங்க நான் உங்களோட செட்டப்பை குறைச்சிட்டு லாஜிக்ஸை குறைச்சாக்கா உங்க ட்ரேடு வின் ஆயிடும்னு சொல்லல. அப்படி குறைச்சிங்கன்னா உங்களுடைய டிசிஷன்ல கிளாரிட்டி வரும்னு கூட நான் சொல்லல. அப்படி குறைச்சிங்கன்னா உங்க ப்ரையாரிட்டி திங்கிங்ல இருந்து மேக்கிங் மணிக்கு மாறும். எப்போ உங்க ப்ரையாரிட்டி இதுக்கு மாறுதோ அப்பதான் நீங்க ட்ரேடிங்கை கரெக்டா பார்ப்பீங்க. இந்த பேஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ட்ரேடிங் மோட்ல வேணா இருங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா எந்த மோட்ல இருக்கன்னு தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. அந்த தெரிஞ்ச உடனே உங்களுக்கும் அந்த ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு கேப் கிரியேட் ஆகியே தீரும். அந்த கேப் நீங்க என்ன பண்ணணும்ன்றத யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த கேப் உங்களை கரெக்டான பாதையில கொண்டு போகும். இப்போ நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டு ஆல்மோஸ்ட் இக்னோர் பண்ண அந்த 4th ட்ரேடர் பத்தி பார்க்கலாம். இந்த ட்ரேடர் கரண்ட்லி லாஸை ரெக்கவர் பண்ணுன்ற அர்ஜென்சிலாம் இல்லை. மார்க்கெட் வந்து ஸ்லோவா ப்ரிடிக்டபிளா ஃபீல் ஆகிற ஒரு கண்டிஷன்ல இருக்கு. இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, ஐடியாஸ் வந்து ட்ரை பண்றாரு, செட்டப்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கறாரு, என்ட்ரி எக்ஸிட்ஸ் எடுத்து பார்க்கறாரு. பிளான் இல்லாம கேஷுவலா ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்றாரு, எந்த பிளானுமே இல்லை. அதே சமயத்துல
பெரிய விசிபிள் லாஸும் எங்கேயுமே இல்லை அக்கௌண்ட்ல, எல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனா கொஞ்சமா கேபிட்டல் லீக் ஆயிட்டே இருக்கு மார்க்கெட்ல. ஒரு பெரிய மிஸ்டேக் நடக்கவே இல்லை, சின்னதா டிரான்சாக்ஷன்ல சின்ன லாஸ். ஒரே நாள்ல அப்படியே டெஸ்ட்ராய் ஆகிடவே மாட்டார் இவர். டே பை டே அவருடைய கேபிட்டலும் அவருடைய டிசிஷன் குவாலிட்டியும் அதோட ஒர்த்தை கம்மியாக்கிக்கிட்டே வரும். இந்த மோட்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப பிடிக்கும், பாக்ஸுக்குள்ள இருக்கிறது பிடிக்காது. ஸோ ஒரு ரூல்ஸுக்குள்ள அடக்கிக்கிறத தன்னை சுத்தமா விரும்பவே மாட்டார். அந்த ஓவர் திங்கிங் ட்ரேடருக்கு அப்படியே ஆப்போசிட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூல்ஸ்லாம் எனிமி மாதிரி ஃபீல் ஆகும். மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சரா பார்த்தீங்கன்னா இதோ மீம் டெம்ப்ளேட் மாதிரி தெரியும். மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளா இருக்கணும்ட்டு பிளான் இல்லாததுக்கு ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான எக்ஸ்பிளனேஷனையும் வச்சிருப்பாரு. ஆனா இந்த ட்ரேடருக்கு போயிட்டு இனிமே லைஃப் ஃபுல்லா நீ இந்த செட்டப் தான் ஃபாலோ பண்ணணும், லைஃப் ஃபுல்லா இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது அவருக்கு பிரிசன் மாதிரி ஃபீல் ஆகும். அதனால இந்த மோட்ல இருக்கிற ஒரு ட்ரேடருக்கு லாங் டேர்ம் கமிட்மெண்ட் தேவையில்லை. இந்த ட்ரேடிங் செஷனுக்கு மட்டும் ஒரு கிளியரான கமிட்மெண்ட் இருந்தாலே போதும். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த ரூல்ஸ்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல ஆப்ரேட் பண்ணலாம், அவ்வளவுதான். இவருடைய சுதந்திரத்துல நம்ம கையை வச்சிடக்கூடாது. அந்த ஃப்ரீடம் ரிமூவ் பண்ணாம ஒரு ஷார்ட் டேர்ம் பவுண்டரி கிரியேட் பண்றது இவருக்கான கரெக்டான முடிவா இருக்கும். இந்த ட்ரேடரை நான் ட்ரிஃப்டிங் ட்ரேடர்னு சொல்றேன். கொஞ்சமா அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பார் மார்க்கெட்ல இருந்து. இப்போ இந்த 4 ட்ரேடர்ஸும் உங்களுக்குள்ள இருக்கலாம். புஷிங் ட்ரேடர், ஹெசிடேட்டிங் ட்ரேடர், ஓவர் திங்கிங் ட்ரேடர், ட்ரிஃப்டிங் ட்ரேடர். இது பர்சனாலிட்டி டெஸ்ட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் புஷிங் ட்ரேடர் தான்ட்டு உங்க மேல பர்மனன்ட் லேபிளை ஒட்டிக்கிறதே ஒரு ராங் அப்ரோச். ஏன்னா உங்களுடைய ப்ரையாரிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். இங்க விஷயம் நீங்க யாருன்ற லேபிளை ஒட்டிக்கிறது இல்லை. ஒரு லாஸுக்கு அப்புறம் நீங்க புஷிங் ட்ரேடரா இருக்கலாம், அடுத்த செட்டப்ல நீங்க ஹெசிடேட்டிங் ட்ரேடரா இருக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஓவர் திங்கிங் ட்ரேடரா கூட மாறலாம். ஒரு டெட் சைட்வேஸ் மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரிஃப்டிங் ட்ரேடராகவும் மாறலாம். அப்ப அந்த 4 ட்ரேடருக்கும் வெளியே யார் இருக்காங்க, யார் அவங்கள வாட்ச் பண்றாங்க? அந்த வாட்ச் பண்றவரு இன்னொரு பர்சனாலிட்டி இல்லை, இன்னொரு மோடு இல்லை, அப்சர்வர். ட்ரேடிங்ல இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆனா யாரும் சொல்லி கொடுக்கறதும் இல்ல, யாரும் இதை புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்றது இல்ல. இப்ப நான் புஷ் பண்றேன், இப்ப நான் ஹெசிடேட் பண்றேன், இப்ப நான் தேவையில்லாம ஓவர் திங்க் பண்றேன், இப்ப நான் கொஞ்சமா ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கேன். அவ்வளவுதான் இந்த அப்சர்வரோட வேலை. பிளேம் பண்ண மாட்டாரு, லேபிள் பண்ண மாட்டார், பர்மனண்டா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட மாட்டார். அதே சமயத்துல உங்களுடைய ரியாக்ஷனை சப்ரஸ் பண்ண மாட்டார், அந்த ரியாக்ஷன் கூட சண்டை போட மாட்டார், நோட்டீஸ் பண்ணுவார். அந்த பாஸ் தான் உங்களுடைய ட்ரேடிங்க்கு மீனிங்ஃபுல்லான ஒரு மொமெண்டா மாறும். இப்போ இந்த சீரீஸ்ல நம்ம இது வரைக்கும் பேசின எல்லாத்தையும் மறுபடியும் கனெக்ட் பண்ணலாம். ஒரு கிரீன் கேண்டில் இருக்கிறதுனால மார்க்கெட் மேலதான் போகும்னு நம்ம சொல்லல. பை வால்யூம் பெருசா இருக்குன்றதுனால பையர்ஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. பாசிட்டிவ் டெல்டா இருக்குன்றதுனால ஆர்டர் ஃப்ளோல புல்லிஷ் தான்ன்றதை காட்டல. பிரைஸ் மூவ் ஆகுதுன்றதுனால கம்ப்ளீட் ஃபைட் அங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. நம்மளுடைய சீரீஸை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு இது நல்லா புரியும். பார்க்கலன்னா தயவு செஞ்சு இப்பவாது மறுபடியும் போய் பாருங்க. இந்த வீக்கெண்டோ இல்ல அடுத்த வீக்கெண்டோ டைம் எடுத்து பாருங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விஷயத்தை தான் பண்ணும், கன்க்ளூஷனுக்கு ஓடல. இந்த எல்லா ஸ்டேஜ்லயும் அப்சர்வ் பண்ணும். எஃபர்ட் என்ன, அதுக்கு வந்த ரிசல்ட் என்ன, எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, ஃபைட் எங்க இருக்கு, கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு. ஏன்னா யார்கிட்ட இருக்குன்றது ஒரு விஷயம், யார்கிட்ட மாறுன்றது வேற விஷயம். யார்கிட்ட மாறும்னா அது ப்ரிடிக்ஷன், யார்கிட்ட இருக்குன்னா அது அப்சர்வேஷன். மார்க்கெட்ல இப்ப என்ன மாறிச்சு, என்ன மாறல, இன்னும் என்ன ரிசால்வ் ஆகாம இருக்கு. இங்க பாருங்க, நம்ம எல்லாத்தையுமே இந்த என்டையர் சீரீஸ்ல அப்சர்வ் பண்றதுக்கு தான் நம்மள தயார் பண்ணிக்கணும். அதனாலதான் இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியம் நான் சொல்றேன். நாட் ஓன்லி திஸ் வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப முக்கியம், இதை விட இந்த என்டையர் சீரீஸும் ரொம்ப முக்கியம். ஆனா மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ற அந்த அப்சர்வரே என்னத்தை அப்சர்வ் பண்றாருன்றத யாரும் அப்சர்வ் பண்ணலன்னா சேம் இன்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட் மோட்ல இருக்கிற ஒரு ட்ரேடருக்கு டிஃப்ரெண்ட் வெப்பன்ஸா டேஞ்சரஸா போய் முடியும். அப்ப ப்ராப்ளம் பிளாட்ஃபார்ம்ல இல்ல, இன்ஃபர்மேஷன்ல இல்ல. அந்த இன்ஃபர்மேஷனை எந்த மோட் ரிசீவ் பண்ணுதுன்றதும் முக்கியம். கனெக்ட் ஆகுதா ட்ரேடிங் எஜுகேஷன் எதுவுமே இதை எதையுமே பார்க்கல. பட் இங்கதான் பேட்டில் ஃபீல்டு ட்ரேடிங்கும் நம்மளோட வார் ஜோன்ஸோடைய பர்பஸும் ரொம்ப கிளியர் ஆகுது. இது பிரைஸ் இப்படி மூவ் ஆகுச்சு, அடுத்து இப்படிதான் போகும்னு சொல்ற பிளாட்ஃபார்ம் இல்ல. ஒரு ட்ரேடருக்கு அது தேவையும் இல்லை. இந்த கேண்டில் கிரீன் அதனால பை பண்ணுங்கன்ட்டு இப்படி ஒரு ஆரோவை போடுற பிளாட்ஃபார்ம் இல்ல. ஏன்னா இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனோ இந்த சிக்னலோ அவங்களுக்கான வெப்பனா மாறலாம். இந்த ரீசனுக்காக தான் செபின்ற அத்தாரிட்டி ட்ரேடிங் சிக்னல் கொடுக்கறத கம்ப்ளீட்டா வெறுக்குது. இதனாலதான் நான்
பேட்டில் ஃபீல்ட் ட்ரேடிங்க ஒரு ஆன்சர் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு சிஸ்டமா உருவாக்கல, அப்சர்வ் பண்ண வைக்கிற ஒரு கிளியரான என்விரான்மெண்ட்டா உருவாக்கணும். ஏன்னா ஒன்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க டிசிஷனுக்கும் நடுவுல ஒரு கேப் உருவாகும். அந்த கேப் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லான டிசிஷனை எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப பாயிண்டா இருக்கும். இந்த மார்க்கெட்டை அப்சர்வ் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டை விசிபிளா மாத்துது. ஆனா இன்னொரு அப்சர்வேஷனை நீங்க தான் பண்ணி ஆகணும். இந்த அப்சர்வேஷனை பண்றேன்னா எந்த மோட்ல இருக்க, இதுதான் ரெண்டு பேட்டில் ஃபீல்டு. வெளியில மார்க்கெட்ல நடக்கிற பேட்டில் ஃபீல்டை நம்மளுடைய பேட்டில் ஃபீல்ட் பிளாட்ஃபார்ம் காமிச்சிரும். ஆனா இந்தாண்ட பக்கம் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகிற பேட்டில் ஃபீல்டை அப்சர்வ் பண்றதுக்கு நீங்க தான் ட்ரெயின் பண்ணணும். பெருசா எதையுமே பண்ண வேண்டாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கொஸ்டின், இப்போ நான் என்னவா இருக்கேன். ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா இப்போ நான் என்னவா எடுக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க கண்ட்ரோலே பண்ண வேண்டாம். அந்த ஒரு அப்சர்வேஷன் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே எல்லாமே மாறிடும். பேட்டில் ஃபீல்ட் ட்ரேடிங்கோடைய டீப்பஸ்ட் வேல்யூ மார்க்கெட்டுக்கு மேல இன்னொரு ப்ரிடிக்ஷனை கொடுக்கறது இல்லை. கேண்டிலை தாண்டி அப்சர்வ் பண்ண, வால்யூமை தாண்டி அப்சர்வ் பண்ண, உங்க பொசிஷன் கிரியேட் பண்ற அர்ஜென்சியை தாண்டி அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட், அந்த மார்க்கெட்டை பார்க்கும்போது வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மீ, இந்த ரெண்டு கேள்வியும் அடிப்படையா வச்சு உருவாக்குனது தான் நம்ம பேட்டில் ஃபீல்ட் ட்ரேடிங். இந்த வீடியோவை ஒரு பர்சனாலிட்டி டெஸ்டா எடுத்துட்டு போகாதீங்க. நான் புஷிங் ட்ரேடர் தான், நான் ஹெசிடேட்டிங் ட்ரேடர் தான், இப்படி உங்க மேல லேபிள் ஒட்டிக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு அது மாறலாம், அடுத்த நிமிஷமே கூட மாறிடலாம். முக்கியமான கேள்வி, இப்ப நான் யாரா ஆப்ரேட் பண்றேன். இது பர்ஃபெக்ட் ட்ரேடரா உங்களை மாத்தாது, லாஸ் இல்லாத ட்ரேடரா உங்களை மாத்தாது, எமோஷன்ஸ் இல்லாத ட்ரேடரால மாத்தாது. ஆனா ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன், ஆட்டோமேட்டிக் ஆர்டரா மாறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சாய்ஸை கொடுக்கும். நம்ம கம்ப்ளீட் சீரீஸோடைய உண்மையான பர்பஸே இதுதான். உங்க ப்ரொடெக்ஷன் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவேட் ஆகும்போது அதை மார்க்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனா மாத்திடக்கூடாது. அப்சர்வ் பண்ணுங்க, ஜஸ்ட் அப்சர்வ் அண்ட் பாஸ்.